அரசாங்கத்தை குழப்புவதற்காக, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை முடக்குவதற்காக, கைதிகளை முடக்குவதற்காக, மக்களை வேறு கோணங்கள் திசை இருப்பதற்காக, சில வழிகளில் பாதாள கோஷ்டியினர், அண்டவர்கள் அல்லது போதை மொத்த வியாபாரிகள் கைது செய்யப்பட தடுப்பதற்காக இப்படியான நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்ளலாம். உலமாக்களை கத்தி வைத்ததற்காக, கம்பு வைத்திருப்பதற்காக கைது செய்து வைத்திருந்தது மிக அநியாயமான கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இப்பொழுது இந்த ஊழல் அல்லது லஞ்சம் அல்லது ஈஸ்டர் தாக்குதல் ஏதாவது படுகொலைகள் தொடர்பிலே கைது செய்து விசாரிப்பது என்று இந்த தவறும் கிடையாது. அரசாங்கத்தினால் ஈஸ்டர் தொடர்பாக பல நீதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக பார்வை இருக்கு. உண்மையில சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நாங்கள் அதை மதிக்கின்றோம். சம்பந்தப்பட்டவர்கள் கூட அந்த உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுத்திருந்தால் இதனை தடுத்திருக்க முடியும். ஆகவே அரச அதிகாரிகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நீதி தீர்ப்பு தீர்வழங்கியது. ஆகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த கைதிகள் தொடர்பாக பார்வை கடந்த இந்த ஈஸ்டர் தொடர்பான சம்பந்தப்பட்ட கைது தொடர்பாக பார்வை எப்படி இருக்கு? உண்மையிலே அப்பாவிகளை கைது செய்தார்கள் ஆரம்ப காலத்தில். இந்த சம்பந்தம் இல்லாதவர்களை, உலமாக்களை கத்தி வைத்ததற்காக, கம்பு வைத்திருப்பதற்காக கைது செய்து வைத்திருந்தது மிக அநியாயமான கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இப்பொழுது இந்த ஊழல் அல்லது லஞ்சம் அல்லது ஈஸ்டர் தாக்குதல் ஏதாவது படுகொலைகள் தொடர்பிலே கைது செய்து விசாரிப்பது என்று இந்த தவறும் கிடையாது. சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து விசாரிப்பது நான் எந்த வகையிலும் அதை பிழையான ஒன்றாக பார்க்கவில்லை. அதிரடியாக கைது செய்யப்படுகிற நாட்டில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற அப்படி பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நான் அறிஞ்ச வரையிலே இப்பொழுது கிடையாது. இன்றைய சூழ்நிலையிலே அப்படி மக்கள் வீதிக்கு வந்து கைதுக்கு எதிராக பிரச்சனைகள் உண்டு பண்ணுவது நான் எதிர்பார்க்கவில்லை. வரலாறு இல்லாமல் சிறைச்சாலைகளில் இப்போது பிரச்சனைகள் உருவாக உண்மையிலே சில வழிகளில் இவைகள் அரசாங்கத்தை குழப்புவதற்காக, அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை முடக்குவதற்காக, கைதிகளை முடக்குவதற்காக, மக்களை வேறு கோணங்கள் திசை இருப்பதற்காக, சில வழிகளில் பாதாள கோஷ்டியினர், அண்டவர்கள் அல்லது போதை மொத்த வியாபாரிகள் கைது செய்யப்பட தடுப்பதற்காக இப்படியான நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த கைதுகள் தொடர்வதாலும் அல்லது இந்த பாதாள கோஷ்டியினருடைய கைது தொடர்வதாலும் சில வழிகள் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டு போகலாம்னு நான் நினைக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.